கார்பனின் அறிவியல் வரலாறு பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வேதியியல் துறை இணை பேராசிரியர் வித்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், கார்பன் ஒன்று ஃபர்ஸ்ட் தனியாக இருக்குன்ட்டு யாரு அடையாளம் பார்த்தா? லத்தீன் மொழியில் கார்பன் அப்படின்னா அந்த வார்த்தை கார்போ என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. கார்போக்கு லத்தீன் மொழியில் நிலக்கரி என்று பெயர். அந்த வார்த்தை கார்பன் என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒன்று. இந்த கார்பனுடைய பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா 3750 ஆண்டுகளுக்கு முன்னரே எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிக மக்கள் எல்லாருமே கார்பனை கரியாவோ இல்லை புகைக்கரியாகவோ பயன்படுத்தி வந்ததற்கான சான்றுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது 1789 பிரெஞ்சு வேதியியலாளர் ஆண்டைன் லெவாய்சியர் என்பவர் கார்பனை ஒரு தனிமமாக அவர் ஒரு மேற்கொண்ட சோதனையினுடைய முடிவிலிருந்து அடையாளம் கண்டார். அந்த அடையாளம் கண்டு இந்த உலகத்திற்கு கார்பனை அறிமுகப்படுத்தியவர் என்பவர் ஆண்டைன் லெவாய்சியர். இந்த கார்பனுடைய வேதி குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தினுடைய பெரிய எழுத்தான பெரிய சியில் குறிப்பிடுவோம். அது தனிம வரிசை அட்டவணையில் கார்பன் எந்த இடத்துல இடம் பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரானுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் சிலிக்கனுக்கு நேர் மேலேயும் கார்பனானது இடம் பெற்றிருக்கிறது. கார்பன் தொகுதி 14 இருக்கும். அதில் கார்பனினுடைய அணுக்களில் பார்த்திங்கன்னா உள்கருள 6 புரோட்டான்கள் காணப்படும். அதே மாதிரி வெளியில் 6 எலக்ட்ரான்கள் காணப்படுவதால் இதற்கு அணு எண் அட்டாமிக் நம்பர் ஆனது 6 ஆகும். மேடம், கார்பனோட ஆரம்ப வடிவங்கள்னா எதை சொல்லுவீங்க? கார்பன் நான் சொன்ன மாதிரி பண்டைய நாகரிகங்களில் கரியாக தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதில் பல வகைகள், புகைக்கரி, கோல்னு சொல்லுவோம், சார்கோல்னு சொல்லுவோம், கோக் கல்கரின்னு சொல்லுவாங்க, லிக்னைட் பழுப்பு நிலக்கரி, ஆந்த்ரசைட் அதுவும் ஒரு வகையான நிலக்கரி. இதெல்லாம் தான் ஆரம்ப காலத்தில் கரி வடிவத்தில் கார்பனை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் காணப்படுகிறது. இந்த கார்பன் இதில் பார்த்திங்கன்னா இந்த கரியில் எல்லாத்துலேயுமே அதிக விழுக்காடு தனிமமாக காணப்படும். அதாவது கார்பன் தான் முக்கிய பகுதி பொருள் இந்த கரியிலெல்லாம். இந்த கரிக்கு அடுத்தபடியாக பென்சில் கரி, கிராஃபைட் அதுதான் பயன்படுத்தினார்கள். இப்போ பார்த்திங்கன்னா கிராஃபைட் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா தான் முன்னணி வகிக்கிறது. கிட்டத்தட்ட 8.6 மில்லியன் மெட்ரிக் டன் இருப்புகளை இந்தியா கொண்டுள்ளது. இந்த பென்சில் கரிக்கு அதுக்கு பிறகு வைரம், அதாவது டைமண்ட், இது பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதெல்லாம் ஆரம்ப கால வடிவங்கள்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் கார்பன் தானா அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலம் 1800களில் கண்டறிந்தார்கள். 1800ன்ற வருஷம்தான் கார்பன் வேதியியலின் வளர்ச்சிக்கான வருஷம் என்று குறிப்பிடலாம். ஏன்னா 1779 பார்த்திங்கன்னா கிராஃபைட்டு கார்பனின் ஓர் வடிவம் அப்படின்னு பறைசாற்றியவர் கார்ல் வில்ஹெம் ஷீல் என்பவர். அதே போல் 1797 ஸ்மித்சன் டென்னன்ட் என்பவர் வைரம் தூய கார்பனின் ஒரு வடிவம் என்பதை கண்டறிந்தார். அப்புறம் 1855 பெஞ்சமின் பிராடி செயற்கை முறையிலிருந்து கரி எடுத்துக்கிட்டு கிராஃபைட்டை தயாரித்தார். அவரும் என்ன சொல்கிறாரு, கரியிலிருந்து கிராஃபைட்டை தயாரிக்கலாம். ஸோ கரி என்பதும் கிராஃபைட் என்பதும் வைரம் என்பதும் ஒன்றுதான் அப்படிங்கிறது நிரூபணமாச்சு. அதுக்கு பிறகு 1955 ஜென்ரல் எலக்ட்ரிக் என்ற நிறுவனத்தை சார்ந்த ஃப்ரான்சிஸ் பாண்டி என்பவர் கிராஃபைட்டை அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தத்திற்கு உட்படுத்தி வைரமாக மாற்றி காமிச்சார். அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் டைமண்டுன்னு சொல்லுவோம், செயற்கை வைரம். இதெல்லாம் இருந்தாலும் நிலக்கரி வாயிலாக தான் அந்த தொழிற்புரட்சின்னு ஒன்று நடந்தது 1800களில், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அந்த நீராவி இன்ஜின் கண்டுபிடித்ததற்கு பிறகு இந்த நிலக்கரியினுடைய பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பித்தது. அப்போ தான் இந்த கார்பனுடைய முக்கியத்துவம் உலகத்திற்கு வெளியே வந்தது. பல தரப்பட்ட தொழில்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இந்த நிலக்கரி சக்தி அளித்தது என்று கூறலாம். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பொருளாதாரங்களை வளர்த்ததும் இந்த நிலக்கரி, இந்த கார்பன் என கூறலாம். மேடம், நிலக்கரியை பற்றி பேசும்போது புதை வடிவ எரிபொருள் வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக புதையுண்ட தாவரங்கள் இல்லாட்டி விலங்குகள். இந்த தாவரம், விலங்கு எந்த உயிரி எடுத்தாலுமே அதை நம்ம கரிம சேர்மமாக குறிப்பிடுவோம். அது ஏன்னு நம்ம சொல்ல போகிறோம், பின்னாடி பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா கரிம பொருளாக இருக்குது. இதை அதிக வெப்பம், அதிக அழுத்தம், அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா இந்த கரிம பொருள் சிதைந்து நிலக்கரியாக கிடைக்கலாம்,
இல்லை கச்சா எண்ணெயாக கிடைக்கலாம், பெட்ரோலியம்னு குறிப்பிடுவோம். அப்படி இல்லாட்டி இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், இது அதுவும் ஒரு ஃபாசில் ஃபியூவல். இது எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ் என்று குறிப்பிடுவோம், அதாவது புதை படிவ எரிபொருள். ஸோ உயிரினங்கள் மடிந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக புதைந்து கிடந்த இந்த உயிரினங்கள் சிதைந்து இந்த நிலக்கரியாகவோ இல்லை வாயுவாகவோ இல்லை எண்ணெயாகவோ கிடைக்கிறது. இது எந்த இடத்துல புதையப்பட்டது, இதனுடைய ஆழம், புதைக்கப்பட்ட இல்லாட்டி புதைப்பட்ட ஆழம் என்ன வெப்பம் பெறப்பட்டது, எந்த அழுத்தம் இருந்தது, இதையெல்லாம் பொறுத்து எந்த நிலைமைனா அது திண்ம நிலையில் காணப்படக்கூடிய கரியா இல்லை திரவ நிலையில் காணப்படக்கூடிய கச்சா எண்ணெயா, வாயு வடிவில் காணப்படக்கூடிய பெட்ரோலியம் வாயுவா அப்படியே என்பது இதுதான் தீர்மானிக்கும். எந்த இடம், வெப்பம், அழுத்தம் இவை தீர்மானிக்கின்றன. அது பார்த்திங்கன்னா நிலக்கரியில் தனிம கார்பன் அதிக அளவு காணப்படும். அப்போது இந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸில் கார்பன் தனியாக இருக்காது, கார்பன் அதனுடைய சேர்மங்களான ஹைட்ரோ கார்பன்களாக காணப்படும். அப்போ உயிரிகள் கார்பன் சார்ந்த கரிம பொருட்களால் ஆனதால் அவைகளிலிருந்து பெறப்பட்ட பொருட்களில் கார்பன் அதிக அளவு காணப்படுகிறது. மேடம், ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களில் கார்பன் ஏன் காணப்படுகிறது? இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா கார்பனினுடைய முக்கியமான பண்பாகிய புறவேற்றுமை வடிவத்துவம், அல்லோட்ரோப்புகள் என்று குறிப்பிடலாம். அதாவது ஒரே தனிமம் தான், ஒரு தனிமம் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்களில் காணப்படுவதற்கான காரணம் அதில் காணப்படக்கூடிய தனித்துவமான அணு அமைப்பு, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், மற்றும் பிணைப்பு திறன், எந்த மாதிரியான பாண்டிங் இருக்குது, ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவுக்கான பிணைப்பு எவ்வாறு இருக்கிறது, இதை பொறுத்து தான் ஒரு வடிவத்தை அந்த தனிமம் எடுத்துக்கொள்கிறது. இதை நம்ம அல்லோட்ரோப்புகள் என்று குறிப்பிடுவோம். இந்த அல்லோட்ரோப்புகள் ஒரே வேதி இயைபு, கெமிக்கல் காம்போசிஷன் என்னவோ சேமாக இருக்கும், ஆனால் இயற்பியல் பண்புகள் வெவ்வேறாக பெற்றிருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது வித்தியாசமாக காணப்படும். இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கார்பனை நாம் இவ்வாறு பிரிக்கலாம். படிக வடிவம் உடைய கார்பன், படிக வடிவம் அற்ற கார்பன், கிறிஸ்டலைன் கார்பன், அமார்ஃபஸ் கார்பன் என்று பிரிக்கலாம். இந்த படிக வடிவமற்ற கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கார்பன் அணுக்கள் எப்படி அமைந்திருக்கும்னா அங்கும் இங்குமாக ஒரே சீராக இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் காணப்படும். இதற்கு உதாரணம் நம்ம கல்கரி, கரி, புகைக்கரி, நிலக்கரி ஆகியவற்றை சொல்லலாம். இதெல்லாம் அமார்ஃபஸ் கார்பன் கீழே வருது. அதே மாதிரி கிறிஸ்டலைன் கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவ அமைப்பை பெற்றிருக்கும். அதனுடைய பண்புகள் பார்த்திங்கன்னா ஒளி புகும் தன்மை இருக்கும், ஜொலிக்கும், அது ஒரு படிகம். அதோடு இல்லாமல் வைரம்தான் இருக்கிற உலகத்திலேயே காணப்படக்கூடிய பொருட்களில் அதிக கடினத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள் என்று குறிப்பிடலாம். ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ் இஸ் டைமண்ட். அதே மாதிரி உறுதி, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது ஒரு சிறந்த வெப்பத்தை கடத்தும். அந்த மாதிரியான தன்மைகள் எதிலிருந்து வைரத்துக்கு கிடைக்கிறது? எல்லாமே கார்பன் தான். அந்த கார்பன் அணுக்கள் பிணைந்திருக்கிற விதம், அந்த முழு மூலக்கூறுக்கு அது கொடுக்குற அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பரிமாண அமைப்பை வைரம் பெற்றிருக்கும். அதனால் அதனுடைய பண்புகள் எல்லாம் மாறுகிறது. இதையே கிராஃபைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்சில் கரின்னு சொல்கிறோம். கிராஃபைட் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், மென்மையானதாக இருக்கும். வைரம் கடினத்தன்மைக்கு பேர் போனதுன்னா கிராஃபைட் ரொம்ப மிருதுவான, மென்மையான, ஒளிபுகா தன்மையுடைய ஒரு பொருள். அது வழவழப்பாகவும் காணப்படும். இது ஒரு சிறந்த அலோக மின்கடத்தி அப்படின்னு குறிப்பிடலாம். இந்த வழவழப்பு தன்மைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதனுடைய அணுவினுடைய அமைப்பு மற்றும் பிணைப்பு. அணுவினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா அருங்கோண வடிவில் இந்த அணுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அடுக்கு அமைப்பு, அது லேயர்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பை பெற்றிருப்பதால் இது சோப்பியா, ஸ்லிப்பரியா, வழவழுப்பு தன்மையுடன் காணப்படக்கூடிய ஒரு கார்பனுடைய அல்லோட்ரோப்பு கிராஃபைட் அப்படின்னு குறிப்பிடலாம். இதை தாண்டி 1985 கார்பனுடைய இன்னொரு அல்லோட்ரோப்பை கண்டுபிடிக்கிறாங்க. ராபர்ட் கர்ல், சர் ஹெரால்டு குரோட்டோ மற்றும் ரிச்சர்ட் ஸ்மாலி என்பவர்கள் ஃபுல்லரீன்கள் என்ற படிக வடிவ கார்பனை கண்டறிகிறார்கள். இதற்காக அவங்க 1996 நோபல் பரிசை பெறுகின்றனர். இந்த ஃபுல்லரீன்கள் பார்த்திங்கன்னா இதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பக்கி பந்துகள், இல்லை பக்மினிஸ்டர் பால்ஸ், இல்லை பக்மினிஸ்டர் ஃபுல்லரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 60 முதல் 70 கார்பன் அணுக்களை உள்ளடக்கி
இவை கோள வடிவில், ஃபுட்பால் மாதிரியே இருக்கும், கோள வடிவில் ஒரு மூடிய கால்பந்து வடிவம் கொண்ட இந்த கார்பனுடைய ஒரு அல்லோட்ரோப் இந்த ஃபுல்லரீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கார்பன் 60 இல்லை கார்பன் 70 இந்த 2 வகையான ஃபுல்லரீன்களை தாண்டி கார்பன் நானோ குழாய்கள், கார்பன் நானோ டியூப்ஸ், கார்பன் ஃபைபர்ஸ், கார்பன் இழைகளும் இந்த கிறிஸ்டலைன் அல்லோட்ரோப்புக்கு கீழே 1985க்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ சமீப காலத்தில் 2004 மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆண்ட்ரே ஜெய்ம் மற்றும் கான்ஸ்டான்டின் நோவோசெலாவ் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா கிராஃபீன் என்ற ஒரு கார்பனுடைய அல்லோட்ரோப்பை கண்டுபிடிக்கிறார்கள். கிராஃபீனும் ஒரு படிக வடிவம். இந்த அல்லோட்ரோப்புக்கு, இந்த கண்டுபிடிப்புக்கு இவங்களுக்கு 2010 நோபல் பரிசு கிடைக்கப்பெறுகிறது. இந்த கிராஃபீனில் அப்படி என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வலைப்பின்னல் போன்று தேன்கூடு மாதிரி இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த கார்பன் அணுக்கள் எல்லாம் அருங்கோண வடிவில் பிணைக்கப்பட்டு ஒரு மெல்லிய தாள் போன்ற ஒரு பொருளை தருகிறது. அதைத்தான் நம்ம கிராஃபீன் என்று குறிப்பிடுகிறோம். இந்த தாள் பார்த்திங்கன்னா அதனுடைய தடிமன் ஒரே ஒரு அணு அளவு தான் இருக்கும். அதனுடைய தடிமன் அவ்வளோ மெல்லிசான ஒரு பொருள். அவ்வளோ மெல்லிசாக இருந்தாலும், மிகவும் லேசாக இருந்தாலும், உலகத்திலேயே மிகவும் உறுதியான மேலும் வலிமையான பொருளாக இந்த கிராஃபின் கருதப்படுகிறது. இதனுடைய உறுதித்தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் இரும்பை விட 100 முதல், அதாவது இரும்புனா எஃகு இரும்பை விட 100 முதல் 300 மடங்கு வரை அதிகம் என்பது தெரிய வந்தது. இதற்கு வெப்ப கடத்து திறனும் உண்டு, மின்கடத்து திறனும் உண்டு. இந்த கிராஃபீனை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு தாள்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தாள் மேலே இன்னொரு தாள் அடுக்கிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு கிராஃபைட் ஆனது கிடைக்கப்பெறுகிறது. ஸோ முதலிலேயே உலகத்திலேயே முதலில் உருவாக்கப்பட்ட 2 பரிமாண பொருள் 2D பொருள் அப்படின்னு சொன்னால் கிராஃபீனை குறிப்பிடலாம். இந்த கிராஃபீனுக்கு அதிக பயன்பாடுகள் காணப்படுகின்றன. விண்வெளித்துறையிலிருந்து ஆரம்பித்து வாகன தொழிலிருந்து சூப்பர் கண்டக்டர் மீக்கடத்திகள்னு சொல்லுவோம், அதிலுமே இது பயன்படுகிறது. இப்போ அதுவும் ஒரு கார்பனினுடைய படிக வடிவமான அல்லோட்ரோப்பு. இப்போ கடைசியாக 2015 பேராசிரியர் ஜெகதீஷ் நாராயண் என்பவர் வட கரோலினா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் கியூ கார்பன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஆங்கிலத்தில் கியூ, கேபிட்டல் கியூ போடுறாங்க, பெரிய எழுத்து கியூ. கியூக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா குவென்ச்சுடுன்னு சொல்கிறாங்க. அதை தயாரித்த விதத்திலிருந்து அதற்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது. குவென்ச்சுடு அப்படின்னா தமிழில் தணிக்கப்பட்ட கார்பன் என்று பொருள் கொள்ளலாம். இந்த கார்பனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வைரத்தை விட அதிக கடினத்தன்மை கொண்டது. அதோடு இல்லாமல் அதிக பொலிவு, வைரத்தை விட அதிக பொலிவு கொண்டது, மின்கடத்து திறன் கொண்டது. இதனுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர் வெப்பநிலை மீக்கடத்து திறன் அதிக அளவில் காணப்படுவதால் சூப்பர் கண்டக்டர்ஸ் தயாரிப்பில் இது அதிக அளவு பயன்படுகிறது. இதுவும் படிக வடிவ கார்பனின் அல்லோட்ரோப் ஆகும். கார்பனின் சேர்மங்களை வகைப்பாடு செய்தவர் யார்? மற்ற தனிமங்களை காட்டிலும் கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 118 தனிமங்களை கண்டுபிடிக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. பீரியாடிக் டேபிளில் அவ்வளோ தனிமம் இருக்குது. அவ்வளோ தனிமம் இருந்தாலும் கார்பனு தான் நிறைய சேர்மங்கள், கார்பனுடைய சேர்மங்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். இந்த 19ஆம் நூற்றாண்டில் பெர்சிலியஸ் என்பவர் கார்பனின் சேர்மங்களை அதோடைய மூலப்பொருளிலிருந்து எங்கேருந்து இந்த கார்பன் சேர்மங்கள் கிடைக்கின்றன அதன் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறாரு. ஒன்று கரிம கார்பன் சேர்மங்கள், இன்னொன்று கனிம கார்பன் சேர்மங்கள். கரிம கார்பன் அப்படின்னா ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இந்த கரிம கார்பன் அப்படின்னு நம்ம குறிப்பிடும்போது உயிரிகளிலிருந்து பெறப்படும் கார்பன் சேர்மங்கள், அனிமேட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயிரிகளிலிருந்து அந்த சேர்மம் பெறப்பட்டால் அதற்கு கரிம கார்பன் சேர்மம் என்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டாங்க. அது வரலாற்று ரீதியாக இந்த வரையறை இருந்தாலும் இப்போது ஆய்வகங்களில் தொகுக்கப்பட்ட சில சேர்மங்களும் கரிம சேர்மமாக கருதுகிறோம். மற்றும் உயிரியல் அல்லாத மூலங்களிலிருந்து பெறப்பட்ட சேர்மங்களையும் நம்ம கரிம கார்பன் சேர்மங்களாக இந்த வரையறையை விரிவுபடுத்தி உள்ளோம். இந்த கார்பனோடு சேர்ந்து பிற தனிமங்களான ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ் போன்ற தனிமங்கள் பலதரப்பட்ட சேர்மங்களை உருவாக்குகின்றன. இதுவரை நம்ம அறிந்த சேர்மங்களில் காம்பவுண்ட்ஸ்லேயே 90% அதிகமானவைன்னு பார்த்திங்கன்னா கார்பன் அடிப்படையில் ஆனவை.
உதாரணத்திற்கு கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லலாம், புரதங்கள், கொழுப்பு மூலக்கூறுகள், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஹார்மோன்கள். அதை தாண்டி எரிபொருட்கள்னு பார்த்தோம். ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிபொருட்கள், மருந்துகள், ஹைட்ரோ கார்பன்கள், கார்பாக்சிலிக் அமிலங்கள், ஆல்கஹால் முதலியவை இந்த கரிம கார்பன் சேர்மங்களுக்கு உதாரணமாக கூறலாம். அதையும் தாண்டி பாலிமர்கள், அதாவது பலபடி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரப்பர், பிளாஸ்டிக், பெரிய மூலக்கூறுகள் இவற்றையும் கரிம கார்பன் சேர்மத்தில் அடங்கும். கனிம கார்பன் சேர்மங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இவை உயிரற்ற பொருட்களிடமிருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மங்கள் அப்படின்னு குறிப்பிடலாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆக்சைடுகள், கார்பைடுகள், கார்பனேட்டுகள், பைகார்பனேட்டுகள் முக்கிய பிரிவு. இந்த கார்பனுடைய ஆக்சைடில் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ரொம்ப இன்ன வரைக்கும் நம்ம கார்பன் டை ஆக்சைடு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி கார்பனேட்டுகள் அப்படின்னு சொன்னால் கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் போன்ற சேர்மங்கள். இதற்கெல்லாம் அதிக பயன்பாடு இருக்கிறது. கார்பைடுகள் சிலிக்கன் கார்பைடு, கால்சியம் கார்பைடு போன்றவை. பைகார்பனேட்டில் சோடியம் பைகார்பனேட், பொட்டாசியம் பைகார்பனேட் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதுதான் 2 வகையான கார்பனின் சேர்மங்கள் ஆகும். இப்போ கார்பனை வாழ்க்கையோட இன்றியமையாத கனிமமாக நம்ம குறிப்பிடலாமா? கண்டிப்பாக சார். நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையே பார்த்திங்கன்னா கார்பனுடைய அடிப்படையில் ஆனது தான். பூமியில் வாழக்கூடிய அனைத்து வாழ்வு அமைப்புகளும் கார்பனை கொண்டுள்ளன. கார்பன் நம்ம உயிரிகளினுடைய செல்கள், திசுக்கள், தசைகள், எலும்பு, இரத்தம் எல்லா உடற்கூறிலையும் கார்பனானது காணப்படுகிறது. இதையும் தாண்டி ஒளிச்சேர்க்கை, தாவரங்கள் உணவு தயாரிக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற செயல்முறையில் கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுகின்றன. அந்த ஒளிச்சேர்க்கை என்ற தாவரங்களின் உணவு தயாரிக்கும் செயல்முறையில் இந்த கார்பனானது முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இதன் விளைவாக நம்மளுக்கு உணவு தயாரிக்கும் தொழில், அதாவது ஸ்டார்ச் என்பது பெறப்படுகின்றது. அதுவும் ஒரு கார்பனை கொண்ட கரிம மூலக்கூறு ஆகும். உயிரிகளின் சுவாசம், எல்லா உயிரிகளுக்கும் சுவாசம், நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம். அந்த செயல்பாடு அது மட்டும் இல்லைங்க, குளுக்கோஸை வளர்ச்சிதை மாற்றம் செய்து, இப்போ குளுக்கோஸ் சாப்பிட்டா நம்மளுக்கு ஆற்றல், எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றலை உற்பத்தி செய்வதிலும் நம்மளுக்கு கார்பன் மூலக்கூறுகள் தான் அடிப்படையான முதுகெலும்பாக காணப்படுகிறது. மேலும் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கும் அதனுடைய வளர்ச்சி, வாழ்வதற்குன்னா அதனுடைய வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம், இதற்கு பெரிய பெரிய சேர்மங்களை உருவாக்குவதிலும் கார்பன் முதுகெலும்பாக செயல்படுகிறது. இது மட்டும் இல்லை, டிஎன்ஏ மூலக்கூறுகள், அதாவது மரபியல் வழிமுறைகளுக்கு பொறுப்பாகக்கூடிய டிஎன்ஏ மூலக்கூறுகள், ஆற்றலுக்கு ஆதாரமான கார்போஹைட்ரேட்டுகள், அப்புறம் புரோட்டீன்கள் எண்ணக்கூடிய புரதங்கள், அதுலேயும் கார்பன்கள் தான். புரோட்டீன்கள் எதற்கு உதவுகின்றன? திசுக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதையும் தாண்டி ஹார்மோன்கள், ஸ்டீராய்டுகள் முதல் உயிரினங்களை உருவாக்கும் மூலக்கூறுகள் வரை எல்லா மூலக்கூறும், கரிம மூலக்கூறுன்னு சொன்னோம்னா உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான தனிமம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கார்பன் அடங்குகிறது. ஸோ எனவே கார்பன் வாழ்வின் இன்றியமையாத தனிமம், தி எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் லைஃப் இஸ் கார்பன் என்று குறிப்பிடுகிறோம். சுருக்கமாக சொல்லணுன்னா பூமியில் உயிர் வாழ்வதற்கு, இந்த உயிரிகள் உயிர் வாழ்வதற்கு பலதரப்பட்ட இல்லாட்டி நிலையான மூலக்கூறு கட்டமைப்புகளை உருவாக்கும் திறனை பெற்றுள்ள ஒரே தனிமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பன் தான். அதனால்தான் நம்ம கார்பனை வாழ்க்கையின் இன்றியமையாத தனிமம் என்று குறிப்பிடுகிறோம். மேடம், கார்பனை ஏன் தனிமங்களின் ராஜான்னு சொல்கிறோம்? ஆமாம், கார்பன் கால்டு கிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 118 தனிமம் இருந்தாலும் கார்பனுக்கு சில சிறப்பியல்புகள் காணப்படுகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா அதனுடைய 4 இணைத்திறன்னு சொல்கிறோம். அது 4 சகப்பிணைப்பின் மூலம் பல மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. அதாவது அதுக்கு வேலன்சி 4. அந்த 4 வேலன்சி மூலமாக பல அணுக்களுடன் இணைந்து பலதரப்பட்ட மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. டெட்ராவேலண்ட் நேச்சர்னு சொல்கிறோம். அது ஒரு சிறப்பான பண்பு கார்பனுக்கு. அதனால் அது உருவாக்கும் சேர்மங்கள் எண்ணிக்கையில் அடங்காதவை. அடுத்தபடியாக கேட்டினேஷன் என்ற பண்பு கார்பன் பெற்றிருக்கிறது. அதற்கு சங்கிலி தொடராக்கம் என்று பெயர். நீண்ட சங்கிலிகள் இல்லாட்டி கிளை சங்கிலிகள்
இந்த மாதிரி திறந்த சங்கிலிகளை ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் இது தயாரித்தலிலும் கார்பன் தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அதை தாண்டி வளையங்கள்னு சொல்கிறோம், மூடிய சங்கிலி அதாவது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸுகளையும் கார்பன் உருவாக்குகிறது. இந்த தன்மையினால தான் அது புரதங்கள், டிஎன்ஏ மூலக்கூறுகள், நொதிகள், என்சைம்ஸ்னு சொல்லக்கூடிய நொதிகள் போன்ற பல சிக்கலான பெரிய உயிரி மூலக்கூறுகளை பயோமூலக்கூறுகள் அதாவது பயோமாலிக்யூல்ஸ் அதெல்லாம் உருவாக்குகிறது. இந்த தன்மையினால தான் சங்கிலி தொடராக்கம் என்ற தன்மை. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்குகள் அதாவது நெகிழின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கும் இந்த சங்கிலி தொடராக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த சங்கிலி தொடரின் மூலமாகத்தான் நெகிழிகள் பெறப்படுகின்றன. அடுத்த பண்பு பார்த்திங்கன்னா அதனுடைய வலுவான பன்முக பிணைப்பு. கார்பன் என்ன பண்ணும், இன்னும் ஒரு தனிமத்தினோட வினை புரியும் போது ஒற்றை பிணைப்பை ஏற்படுத்தலாம், இரட்டை பிணைப்பை ஏற்படுத்தும், இல்லாட்டி மும்மை பிணைப்பை கூட ஏற்படுத்தும். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இல்லை ட்ரிபிள் பாண்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு உதாரணமாக மீத்தேன், ஈத்தேன், பென்சீன், அசிட்டிலீன் இவற்றை குறிப்பிடலாம். இந்த பன்முகத்தன்மை இருக்கு இல்லையா கார்பனுக்கு, இந்த பிணைப்பு திறன், சங்கிலி தொடராக்கம், நான்முக இணைத்திறன், இது எல்லாம் சிக்கலான பல பெரிய சேர்மங்களை உருவாக்குவதில் வழிவகுக்கிறது. எனவே உயிரி மூலக்கூறுகளின் முதுகெலும்பாக செயல்படும் காரணத்தினால் இந்த கார்பன் வேதியியல் உலகத்தையே ஆளுகிறதுன்னு சொல்லலாம். எனவே தான் கார்பனை தனிமங்களின் அரசன் என்று குறிப்பிடுகிறோம். எப்படி உயிரினோட வயதை கணக்கிட கார்பன் ஹெல்ப் பண்ணுது? கார்பனுக்கு நான் ஐசோடோப்புகள்னு சொல்லும்போது கார்பனுக்கு 3 ஐசோடோப்புகள் காணப்படும். ஐசோடோப்புகள் அப்படின்னு சொன்னாலே இப்போ அணுவினுடைய அமைப்பிற்கு வருவோம். கார்பன் அணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அணுவில் 6 புரோட்டான்கள், உட்கருவில் 6 புரோட்டான்கள், வெளியில் 6 எலக்ட்ரான்கள் காணப்படும். இந்த 6 புரோட்டான்கள் கூட 6 நியூட்ரான்கள் இருந்தால் அது கார்பன் 12ஐ குறிக்கும். அந்த 6 புரோட்டானோட 7 நியூட்ரான்கள் சேர்ந்து இருந்து காணப்பட்டால் அது கார்பன் 13 என்ற ஐசோடோப்பை குறிக்கும். இந்த 6 புரோட்டானோட 8 நியூட்ரான்கள் இருந்தால் அது கார்பன் 14 என்ற ஒரு ஐசோடோப்பை குறிப்பிடும். அதாவது கார்பன் இயற்கையிலேயே இந்த கார்பன் 12ஆக நம்மை சுற்றி 98.9% கார்பன் 12ஆகவும் 1.1% கார்பன் 13ஆகவும் 0.0001% மட்டுமே, அதற்கும் குறைவாக சதவிகிதத்தில் கார்பன் 14ஆகவும் காணப்படுகிறது. இயற்கையிலேயே காணப்படக்கூடிய கார்பனினுடைய ஐசோடோப்புகள் இவை. இந்த கார்பன் 14 என்று குறிப்பிடும் பொழுது அது ஒரு அரிய வகை ஐசோடோப்பு, மேலும் கதிரியக்கத்தன்மை கொண்டது, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசோடோப் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவடு அறியுவதற்கு பயன்படுகிறது. அதாவது இந்த கார்பன் 14னுடைய கதிரியக்க அளவை கணக்கிட்டு ஒரு கரிம பொருளினுடைய இல்லாட்டி ஒரு உயிரின்னு சொல்லலாம், உயிரினுடைய வயதை கணக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு முறையை கண்டறிந்தவர் வில்லார்டு லிப்பி என்பவர் 1940. இதற்காக அவருக்கு 1960 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த முறையை ரேடியோ கார்பன் டேட்டிங் என்று சொல்வார்கள், இல்லாட்டி கார்பன் 14 டேட்டிங். தமிழில் குறிப்பிடப்படும் பொழுது கதிரியக்க கார்பன் கால கணக்கெடுப்பு என்று நாம் குறிப்பிடுகிறோம். இதில் இந்த உயிரிகள் வளிமண்டலத்திலிருந்து கார்பனை உறிஞ்சுகின்றன. இப்போ முதல்ல தாவரங்கள் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்திலிருந்து அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிட்டு உணவு தயாரிக்குது. அந்த உணவு தயாரிக்கும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் போது அது கார்பன் 14 ஐசோடோப்பையும் எடுத்துக்கும். ஏன்னா கார்பன் 14ம் ஒரு குறிப்பிட்ட அளவு இயற்கையில் காணப்படக்கூடிய கார்பனினுடைய ஒரு ஐசோடோப். அந்த உயிரினம் உணவை தயாரித்து அந்த தாவரம் தயாரித்து அதை ஒரு உயிரினம் சாப்பிடும்போது அந்த உயிரினத்தில் அந்த கார்பன் 14 இணைத்து கொள்ளும். அந்த உயிரினம், அந்த சாப்பிட்ட அந்த உயிரினம் கடைசியில் மடியும் தருவாயில் இந்த கார்பன் உறிஞ்சுவதை நிறுத்துகிறது. கார்பனை உறிஞ்சாது, அதுக்கு மேலே அது கார்பனை எடுத்துக்காது. ஏன்னா உடம்புல எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இருக்காது. இந்த உயிரினத்தில் உள்ள இந்த கார்பன் 14, இந்த இறந்து போன உயிரினம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கார்பன் 14 என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் மற்ற அணுக்களாக சிதைய தொடங்குகிறது. இந்த கார்பன் 14 ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்புன்னு குறிப்பிட்டிருக்கோம். அதனால் அதனுடைய ஹாஃப் லைஃப்,
அதாவது அரைவாழ் காலம் என்பது 5730 வருடங்கள் ஆகும். எனவே அது சிதைய ஆரம்பிக்குது. மீதி எவ்வளவு இருக்குது? இப்போ நான் ஒரு எலும்பு கூடையோ இல்லாட்டி ஒரு பல் இல்லை ஒரு மண்டை ஓடு இல்லை மடிந்து போன மரங்கள், ஏதாவது ஒரு உயிரி, இறந்து போன ஒரு உயிரி, அதனுடைய கார்பன் 14 கணக்கிடுவதன் மூலம் எவ்வளவு கார்பன் 14 இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அளவீட்டின் மூலம் உயிரினம் எவ்வளவு காலத்திற்கு முன்பு இறந்தது என்ற தகவலை நான் அறியலாம். இந்த கார்பன் 14 அரைவாழ் காலம் என்பது 5730 வருடங்களாக இருப்பதால் 60,000 ஆண்டுகள் பழமையான ஒரு உயிரி, அதாவது கரிமப் பொருளின் வயதை இந்த முறையின் மூலம் கணிக்க முடியும். இந்த கண்டுபிடிப்பு இருக்கே, இந்த கார்பன் 14 டேட்டிங், இது வரலாற்று ஆய்வுகளில் பயன்பட்டது. அது மட்டும் இல்லை, தொல்பொருள் ஆராய்ச்சி, புவியியல் ஆராய்ச்சி, இதிலெல்லாம் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. மேடம், கார்பன் சுழற்சி காலநிலையை எவ்வாறு பாதிக்கிறது? இந்த கார்பன் சுழற்சி என்பது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கார்பனினுடைய இந்த பூமியில் கார்பன் எந்த சமநிலையில் காணப்படுகிறது என்பதை விளக்குவது தான் இந்த கார்பன் சுழற்சி, கார்பன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னெல்லாம் படிகள் இருக்குன்னா, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து முதல்ல கார்பனை உள்ளுக்கு எடுத்துக்கிறவங்க தாவரங்கள். அந்த தாவரங்கள் பிளான்டேஷன், அது என்ன பண்ணுது? ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உணவை தயாரிக்கிறது. அந்த தாவரங்களிலிருந்து பிறகு விலங்குகளுக்கு அந்த கார்பனானது செல்கிறது. உணவாக உட்கொள்வதின் மூலம் கார்பனை விலங்குகள் தம்முடன் இணைத்து கொள்கின்றன. விலங்கு இல்லாட்டி உயிரிகள் தன்னுடன் இணைத்து கொள்கின்றன. இந்த விலங்குகள் வாழ்ந்து மடிந்த பிறகு மண்ணுக்கு செல்லுகிறது. இந்த உயிரிகள் இறந்ததுக்கு பிறகு அதனுடைய உடல்கள் சிதைந்து மண்ணில் கார்பனை வெளியே விடுகின்றன. இந்த மண்ணில் இருந்து வளிமண்டலத்துக்கு திருப்பியும் இந்த கார்பன் எந்த உருவத்தில் வருகிறதுனா, இந்த மண்ணில் புதைந்துள்ள இந்த உயிரிகள் சுவாசித்தலின் மூலம் திருப்பியும் கார்பன் டை ஆக்சைடாக வளிமண்டலத்திற்கு வருகிறது. இல்லாட்டி அந்த உயிரியை, புதைக்கப்பட்ட உயிரியை எரித்தலின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு மறுபடி வளிமண்டலத்திற்கு வரும். இல்லை மண்ணிலேயே இருக்குது அப்படின்னா நீண்ட காலத்திற்கு பிறகு மக்கி சிதைந்து புதைப்படிவ எரிபொருளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த புதைப்படிவ எரிபொருள் கிடைக்கும் போது அதை எரிக்கிறோம் இல்லையா, அது எரிக்கப்படும் பொழுது திருப்பி மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்திற்குள் செல்கிறது. ஸோ இந்த சுழற்சி வளிமண்டலத்திலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் வளிமண்டலத்துக்கே அந்த கார்பன் செல்லும் சுழற்சி. இதுக்கு நடுவில் பெருங்கடல்கள், இந்த கடல்களும் என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு கொள்கின்றன. அதாவது கடல்வாழ் உயிரிகள், கிளிஞ்சல்கள் போன்றவை கால்சியம் கார்பனேட் தயாரிப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்து கடல்வாழ் உயிரிகள் எல்லாமே சுவாசிக்கும் போது பிறகு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு உள்ள போது வெளியில் வருது, மறுபடியும் வளிமண்டலத்துக்கு இந்த கடல் மூலமாக பரிமாற்றம் அடைகிறது. இந்த கார்பன் சுழற்சி சரிவர நடந்ததுன்னா காலநிலையில் ஒழுங்குமுறை காணப்படும். கிளைமேட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் அளவை கட்டுப்படுத்துதல் அவசியமாகிறது. இந்த கார்பன் சுழற்சி சரிவர இயங்க வேண்டும். அது இயங்கினால் அடுத்தபடியாக வாழ்வாதாரம், ஒரு லைஃப் சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா கார்பன் தான் வாழ்க்கைக்கான இன்றியமையாத ஒரு தனிமம் சொல்லியாச்சு. இது உயிரிகள் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒரு சேர்மம்னு சொல்லிட்டோம். அதாவது தனிமமாகவோ இது கிடைக்கப்பெரிய ஸ்டார்ச் இல்லாட்டி சேர்மம் என்று குறிப்பிடலாம். இந்த உயிரிகள் அனைத்திற்கும் கார்பன் கிடைக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்கிறது இந்த கார்பன் சுழற்சி. அது மட்டும் இல்லை, சுற்றுச்சூழல் சமநிலை, இக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கும் இந்த கார்பன் சுழற்சிக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த கார்பன் சுழற்சி சரிவரை இயங்கினால், சமநிலையை எய்தினால் பூமியினுடைய சுற்றுச்சூழல் அமைப்புகளில் சமநிலை பராமரிக்கப்படும். இதில் எங்கேயாவது ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி இந்த வளிமண்டலத்திலேயோ இல்லாட்டி சுற்றுச்சூழலையோ இந்த கார்பனுடைய தன்மையானது பிரதிபலிக்கப்படும். வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு லெவலில் மனித செயல்பாடுகள் எவ்வாறு பாதிக்கிறது? கண்டிப்பாக பாதிக்குது. அதாவது நம்ம மனிதர்கள் தான் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை கணிசமாக அதிகரித்து கொண்டே போகிறோம். இது ரெண்டே விஷயங்கள் தான் பெரிய அளவில் பார்த்தோம்னா.
புதைப்படிவ எரிபொருட்களை எரித்தல், ஃபாசில் ஃபியூவல் பர்னிங், இதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு அந்த சிறந்த பல வாயுக்கள், நைட்ரஜன் பார்த்திங்கன்னா 78% இருக்கும். ஆக்சிஜன் நம்ம சொல்லக்கூடிய ஏர் அப்படின்ற காற்றில் ஆக்சிஜன் 21%, ஆர்கான் 0.93 மற்றும் கார்பன் டை ஆக்சைடோட சதவிகிதம் பார்த்திங்கன்னா 0.04. இந்த சதவிகிதத்தில் கார்பன் டை ஆக்சைடும் மீதி நீராவி போன்றவையும் பிற வாயுக்களும் காணப்படும். அதிக அளவு நைட்ரஜன் இருக்குது, மிக கணிசமான அளவு குறைந்த அளவு 0.04 என்ற சதவிகிதத்தில் கார்பன் டை ஆக்சைடு செறிவு இருந்தது. இப்போது அந்த கார்பன் டை ஆக்சைடின் செறிவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த கார்பன் சுழற்சியே நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பாதிக்க செய்கிறது. நம்மளுடைய சிமெண்ட் தயாரிப்பு, ஃபாசில் ஃபியூவல் பர்னிங்ஸ், இண்டஸ்ட்ரியஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக் மற்றும் காடுகள் அழிப்பு, அதாவது டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட்ஸு ட்ரீஸ் எல்லாம் காணா போயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கிறவங்க சிங்க்னு சொல்லுவோம், அந்த சிங்க்கெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு இந்த வளிமண்டலத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காரணங்களினால் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்போது 2024 கணக்கீட்டின்படி 424 ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன்னு சொல்லுவோம், மில்லியனில் ஒரு பங்கு என்று குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் நிறைந்து காணப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா அந்த தொழிற் புரட்சி நடந்ததற்கு பின் 50% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடலாம். இந்த 1960களில் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது, இது புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங்குக்கு வழிவகுக்கும் என்று ஆராய்ந்தவர் சிகோரோ மனாபே என்பவர். அவர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்று பட்டியலிடுகிறார், அதாவது பசுமை இல்ல வாயு. அதில் கார்பன் டை ஆக்சைடே பெரிய அளவு பூமியை தாக்கக்கூடியது என்ற கருத்தை வெளியிட்டார். 1960களில் அவர் செய்த ஆராய்ச்சி. இதற்காக அவருக்கு 2021ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைக்கிறது. அவர் ஒரு காலநிலை மாதிரியாளர். அவர் கூற்று என்னன்னா, பூமியினுடைய காலநிலையில் கார்பன் டை ஆக்சைடு தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பான ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். அதற்காக இப்போ 4 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அவர் கருத்துப்படி இப்போ ரொம்ப அலாமிங்காக போய்கிட்டு இருக்கிறது இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய செறிவு, வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் செறிவு. கிளைமேட்டில் சேஞ்சஸ் நடக்குது, அதனால் என்ன ஆகுதுன்னா சி லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சில இந்த கிரவுண்ட் லெவல் எல்லாமே சப்மர்ஜ் ஆகக்கூடிய, சில பிரபலமாக இருக்கக்கூடிய நகரங்கள் சிட்டிஸ் எல்லாம் சப்மர்ஜ் ஆகக்கூடிய தன்மை ஏற்படலாம் என்று ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடித்தவர் சிகோரோ மனாபே என்பவர். இப்போது அதிக கவனம் கார்பன் டை ஆக்சைடின் மீது நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த காரணங்களினால். தொழில் வளர்ச்சிக்கு கார்பன் ஆக மொத்தம் இன்றியமையாததுன்னு பார்த்தோம். அது மாதிரி பூமியின் அடிப்படை அமைப்புகளுக்கு அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து கரிமச் சேர்மங்களிலும் கார்பன் இன்றியமையாதது என்று பார்க்கிறோம். எனவே கார்பன் நமது வாழ்க்கைக்கானது. சுருக்கமாக சொல்லணுன்னா கார்பனினுடைய அறிவியல் வரலாறு அதனுடைய பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிடலாம். அதாவது பண்டைய காலத்தில் அதுதான் பயன்படுத்தப்பட்டு வந்தது, கரி வடிவில் கார்பன் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இன்று நானோ தொழில்நுட்பம் வரை, நானோ டெக்னாலஜி வரை வளர்ந்துள்ளது. கார்பன் அதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் அறிவியல் அதில் பார்த்திங்கன்னா கார்பனினுடைய பங்கீடு, அதிநவீன பயன்பாடுகள் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கார்பன் என்ட்ரி ஆகாத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். அது உயிர் வாழ்வதற்கு மட்டுமான ஒரு தனிமமாக கருதாமல் இப்போது விண்வெளி ஆராய்ச்சியிலும் கார்பன் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வாகன தொழிலில் பெரிய அளவு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கார்பன் ஃபைபர் கண்டுபிடிப்பினால். இவ்வாறு கார்பன் என்ற தனிமத்திற்கான பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களை நாம் உணர்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு என்பது பசுமை இல்ல வாயு என்று குறிப்பிட்டோம் இல்லையா, அதனுடைய செறிவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போது பார்த்திங்கன்னா இது ஒரு உலக அளவில் ஒரு அலாம் அடிச்சிருக்குது.
இப்போ எல்லாருடைய கவனமும் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய அதிகரிப்பின் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அங்கே தான் கவனமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த பசுமை இல்ல வாயுவினுடைய செறிவை வளிமண்டலத்திலிருந்து குறைப்பது அப்படிங்கிற ஆராய்ச்சி பலவிதமாக மேற்கொண்டுள்ளார்கள் பலர் உலகத்திலேயே. இப்போது இந்த 2021 இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி IEAன்னு சொல்லுவோம், அவங்க குறிப்பிடத்தக்க அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடப்பட்டுள்ளது இந்த மனித செயல்பாடுகளால். 36.2 பில்லியன் டன் வெளியே விடப்பட்டுள்ளது வளிமண்டலத்திற்கு என்று கண்டுபிடித்தார்கள். அதனால் என்ன ஆகும்னா, இந்த பூமியில் உயிர் வாழ்வதே மிக சிரமமாக காணப்படக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூவாக, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது கருதப்படுகிறது. அதனால் ஏற்கனவே குறிப்பிட்டார் போல் இந்த ஐஸ், அதாவது பனிமலைகள் உருகுவதும், மேலும் கடல் மட்டம் உயர்வதும், கடல் நீர், இந்த கார்பன் சுழற்சின்னு சொல்லும்போது இந்த கடல், அதாவது பெருங்கடல்கள் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாங்கி திருப்பி கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும்னு பார்த்தோம். அப்படி ஆகாமல் கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் கரையும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, அதனுடைய அசிடிக் தன்மை, அமிலத்தன்மை கூடுகிறது. அப்போது அந்த அசிடிட்டி ஆஃப் ஓஷன் அதிகமாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிடும், கார்போனிக் அமிலம் என்ற ஆசிடு உருவாகும். கார்பன் டை ஆக்சைடை தண்ணியில் கரைக்கிறோன்னா கார்போனிக் அமிலம் என்ற அமிலம் உருவாகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உயிர்வாழிகள், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்வாழிகளும் அந்த அசிடிக்கான தண்ணியில் வாழ முடியாது, இல்லை வாழ்வது சிரமம். அது மட்டும் இல்லை, இந்த பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதுதான் 85% பொறுப்பேற்கிறது கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதில். இது பெரிய ஆக்டிவிட்டி, ஹியூமன் ஆக்டிவிட்டி. இதுதான் இப்போது ரொம்ப அலார்மிங்காக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா 2030 53% இந்த புதைப்படிவ எரிபொருள் என்பது, அதிலிருந்து பெறக்கூடிய நம்மளுடைய இந்த ஃபியூவல்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 55% கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் உயர்த்துவதற்கு காரணமாக அமையும். இப்போ 32.2 கிகாட்டன் அதிலிருந்து ஆரம்பித்து 2012 இருந்த அளவு 43.2 கிகாட்டன் 2040 எட்டும் என்று கணக்கிடப்படுகிறது. இந்த கிளைமேட் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இந்த ரைசிங் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அட்மாஸ்ஃபியரில் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு, இந்த டீகார்பனைஸ் கார்பனை, அந்த கார்பனினுடைய சுழற்சியை சரிவர இயங்க செய்வதற்கு பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையை பின்பற்றுகிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக இருக்கக்கூடிய அந்த வாயுவை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பூமிக்கு அடியில் அதை சேகரிக்கிறார்கள். சேகரித்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வேறு பல கார்பன் சேர்மங்கள் தயாரிப்பதற்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை தேவையான போது எடுத்து உபயோகப்படுத்துகிற மாதிரி இப்போ ஆராம்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க இதை ஒரு பெரிய அளவில் முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த வாகனங்களில் தான் நம்ம இந்த புதைப்படிவ எரிபொருளை போட்டு எரித்து அதனால தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியே வருதுன்னு சொல்கிறோம். அதனோட ஒரு பெரும் முயற்சியாக இப்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு, இப்போதைக்கு உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படியாவது சிதைத்து கார்பன் டை ஆக்சைடை வேறு ஒரு பொருளாக மாற்றி பயன்படுத்த முடியுமா என்ற ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆராய்ச்சி கார்பன் டை ஆக்சைடை பல உபயோகமான பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தலாம் என்பதே. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சுக்கிட்டு சில உபயோகமான வேல்யூ ஆடட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதன் தயாரிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக சொல்லப்போனால் கார்பன் டை ஆக்சைடை ஆல்கஹாலாக தயாரிப்பது, இல்லை அசிட்டால்டிஹைடு என்ற சேர்மமாக தயாரிப்பது போன்ற தயாரிப்புகள் எல்லாம் இப்போ முனைந்து செய்கிறார்கள். அதற்கான முயற்சி, மேலும் அதற்கான ஆராய்ச்சி, அதிலே சில பேர் பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடின் அளவை கணிசமாக குறைக்கக்கூடிய செயல்கள், அதுதான் இப்போதைக்கு
இந்தியாவில் பெரிய ரிசர்ச், அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கையாளுகின்ற கார்பன் டை ஆக்சைடை சுலபமாக பெறலாம், ஆனால் அது மாற்றக்கூடிய வழி, அந்த கார்பன் டை ஆக்சைடு சில உபயோகமான பொருளாக மாற்ற முடியுமா என்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டு இப்போது அந்த ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பெருமளவில் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய ஆராய்ச்சிகள், அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆல்கஹாலாக மாற்றுற ஆராய்ச்சி, கார்பன் டை ஆக்சைடை ஆல்டிஹைடாக மாற்றுற ஆராய்ச்சி, அமிலமாக மாற்றுகின்ற ஆராய்ச்சிகள் போன்றவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இதுவரை கார்பனின் அறிவியல் வரலாறு பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலில் பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் வித்யா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.